மக்களினுடைய இந்த போராட்டம், எதிர்க்கட்சிகளினுடைய போராட்டம், நீதியரசர்களினுடைய நீதி வழுவா தன்மை அதெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே சிபிஐ உள்ளே வருகிற போது இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப துயரமான சம்பவம். இதில் வித்தியாசமானது என்னென்னா, ஒரு இல்லீகல் கஸ்டடியில் எடுத்து சில அரம்பர்கள் கூட்டம் என்ன செய்யுமோ, ரவுடிகள் கூட்டம் என்ன செய்யுமோ, அதை யூனிஃபார்மில் இருந்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மோசடி. இது ஒரு சம்பவமாக இப்பொழுது இல்லை. நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்தில் வச்சு அடித்து துன்புறுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். காவல் நிலையங்களுக்குள்ளே இப்படி நடந்து கொண்டிருப்பது, இது மரியாதைக்குரிய தோழர் செந்தில் அவர்கள் கூட சொன்னார், இது முன்னாடி இப்படி நடந்திருக்கு என்று. இதெல்லாம் எப்படிங்கன்னா, தொழில்நுட்பமும் மனிதர்களினுடைய பண்பாடும் வளர 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 குறைஞ்சிட்டு வரணும். இதை பாஸ்டோட நம்ம ஒப்பிட முடியாது. இப்போ நம்ம எடுத்து சொன்னோம்னு சொன்னால், இன்னும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் மோசமாக இருந்திருக்கும், அதை விட மோசமாக இருந்திருக்கும். அது அப்போ மாறி வருது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் இதில் மீண்டும் இன்றைக்கும் முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை மக்களினுடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிற நேரத்தில் இன்னொன்று நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புதுன்னா, இந்த இடத்துல நடந்த இந்த கொலைக்கு அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அதற்குள்ளே புகுந்து பல வேலைகளை செய்தார்கள் என்று நேற்று வரை நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அஜித்குமார் அவர்களினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பணம் தருவதாக சொல்லி இந்த வழக்கை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள்.